தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறித்து பலரும் தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. மழை எப்படிங்க? மழை வருமா? வராதா? அப்படிங்கிற தகவல்கள் நிறைய பேருக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. நேற்றைக்கு பார்த்தோம். நேற்றைக்கு மாலை நேரங்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல பகுதியா சில இடத்துல கனமழை பதிவாயிருக்கு. பகுதியா சில இடங்கள்ல மிதமான மழையும் பதிவாயிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல, அதே மாரி செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல, சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பகுதியான ஒரு மழை பொழிவுகள் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகி இருக்கிறது. சரி, எப்படிங்க இனி அடுத்து வரும் நாட்கள் இதே மழை இருக்குமான்னு கேட்டா, இன்று வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகள்ல காத்திருக்கிறது. ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள்ல உறுதியான மழை பொழிவு அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் ஒரு தொடர் கனமழை பதிவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 10 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் தான் மழை பெய்யும். அதிகபட்சம் அந்த நேரத்துக்குள்ள ஒரு 2 சென்டிமீட்டர்ல இருந்து 4 சென்டிமீட்டருக்குள்ள நம்ம மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இவ்வளவுதான் நமக்கு மழை பொழிவினுடைய தீவிரம் இருக்குமே தவிர 20 சென்டிமீட்டரோ அல்லது 15 சென்டிமீட்டருக்கு மேலாகவோ நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்காது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நமக்கு வட தமிழக கடலோர பகுதிகளும் வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் 2 இடங்களிலுமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறது அதிகம். தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது வட தமிழகத்துல நமக்கு மழை பொழிவுகள் மிக அதிகமாக இருக்கு. அதனால வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் பகுதியான மிதமான மழை பொழிவுகள் நிச்சயமாக நமக்கு பதிவாயிட்டு தான் இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா இப்பவுமே கூட இது மழை மேகங்கள் அதிக அளவில் இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து செல்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பகுதிகளில் அதிக அளவில் மேகக்கூட்டங்கள் எங்கேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு எங்கேயும் பார்க்க முடியாது. மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு மேகக்கூட்டங்கள் ஒரு மழை பொழிவை ஆங்காங்கே பகுதியாக மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாக காத்திருக்கிறது. சில பகுதிகளில் நமக்கு கனமுதல் மிக கனமழையாகவும், சில பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையாகவும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதிவாகும். நேற்றைய தினங்களிலும் பல இடங்களில் நமக்கு கணிசமாக நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிவுகள் தீவிரம் அடைந்தது. அதனால இன்றைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பகுதியான ஒரு மிதமான மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். குறைஞ்சது மிதமான மழை, அதிகபட்சம் கனமழையாக பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலும் கனமழை வராதுங்க. அதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் கனமழை நமக்கு தீவிரம் இருக்காது. குறிப்பிட்ட பகுதியாக சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நமக்கு டெல்டா பகுதிகள். டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் சாரல் மழை பதிவாகும். டெல்டா மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையானது பதிவாக வாய்ப்பு. டெல்டாவில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சாரல் அல்லது ஒரு மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே டெல்டா மாவட்டத்தினுடைய அநேக இடங்களிலும், வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் பகுதியான ஒரு மிதமானதிலிருந்து கனமழையானது பதிவாகும். சரி, ஒரு பக்கம் மழை வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டில் சற்று அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில தென் தமிழகத்தில் குறிப்பாக வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும். 41 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட வெப்பநிலை பதிவாகலாம். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேர வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக அதிகமாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் இந்த இடங்களில் பதிவாகும். அதனால் அதிக மழை எதிர்பார்க்க வேண்டாம். பகுதியான ஒரு சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் சில இடத்துல பதிவாகும். தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு வறண்ட வானிலை மற்றும் அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நமக்கு மிதமான மழை வாய்ப்புகள் தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி, குந்தா போன்ற இடங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தீவிரமாகும் பருவமழை அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா தேனி, தென்காசி பகுதிகளில், நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி பாருங்க, இது வரைக்கும் ரெட் அலர்ட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கு.
குறிப்பாக நிறைய பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே ஒரு இடமில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா கடந்த 2021 2022 ஆண்டுகளில் குமரி போன்ற பகுதிகளெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 2020 2021 2022 ஆண்டுகள் 23 ஆண்டுகளில் கூட நிறைய இடங்கள்ல கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் மிக மிக ஒரு மோசமான ஒரு வானிலை 2026 மற்றும் 2027 இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் அப்படியே வானிலை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையாக இருக்க போகுது. அப்படியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எந்த அளவுக்கு ஒரு மழை தீவிரம் இருந்ததோ இப்போ கடுமையான வறட்சி பொறுத்த வரைக்கும் வாட்டி எடுக்கும். ஆனால் மழை பொழிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்மேற்கு பருவமழை பொய்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கேரளாவிலும் சரி, அதே மாதிரி தமிழக மேற்கு தொடர்ச்சியிலும் பெரிதளவில் நமக்கு மழை பொழிவுகள் கிடைக்கல. ஆகஸ்ட் மாதங்கள் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் வேணால் சில இடத்துல ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக பகுதியாக நமக்கு எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சியினுடைய ஓரிரு இடங்களிலும் கேரள பகுதிகள் குறிப்பாக கேரள மாநிலங்களில் ஜூலை இறுதி நாட்களிலும் அதே மாதிரி ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் பலத்த இடி மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு இடி மழை மின்னல் நிச்சயமாக காணப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியான கனமழை தொடர்ந்து நமக்கு காத்திருக்கு. சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவுகள், சில இடங்கள்ல வலுவான கனமழையாக இன்றும் நாளையும் பகுதியாக நமக்கு வந்து பதிவாகக்கூடும். எங்கெல்லாம் நமக்கு பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல பருவமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கு. நிறைய இடங்கள்ல காற்று, இடி, மின்னல், மழை பொழிவு 24 மணி நேரமும் மழையா இருக்கு. ராஜஸ்தான் பகுதிகளில், மத்திய பிரதேஷ்ல, அதே மாதிரி குஜராத் மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை வாய்ப்புகள் அங்கே பதிவாகி இருக்கிறது. நிறைய இடங்களில் உயிரிழப்புகள் நிறைய அங்கே ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி வரும் நாட்கள் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலும் ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவிலும் அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக, அதாவது வெயிலுடைய தாக்கம்ங்கிறது தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவு, அந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் என்பது கர்நாடகா, கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். பருவமழையினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்லாம் நமக்கு உறுதியாக மழை கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கர்நாடக அணைகள் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நிரம்பும் அப்படின்னா ஆகஸ்ட் முடிவதற்குள் கர்நாடக அணைகள் கிட்டத்தட்ட அந்த நிரம்புவதற்கான முழு கொள்ளளவை எட்டுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழையில கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய அணைகள் சரியாக நிரம்பக்கூடும். அணைகள் நிரம்புற அளவுக்கு நமக்கு மழை இருக்கும். ஆனா அது கூடுதலாக அந்த தண்ணீர் பொறுத்த வரைக்கும் உபரி தண்ணீர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமா திறப்பாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுக்கே இந்த வருஷம் போதுமானதான ஒரு பருவமழை, ஏன்னா அடுத்து கோடை மழைன்னு ஒன்று அதாவது குறிப்பாக கோடை காலம் அப்படிங்கிறது அங்கேயும் நமக்கு தொடங்கும். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கட்டத்தில் கோடை காலம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கர்நாடகா மாநிலங்களில் அதுக்கப்புறம் கோடை காலம்னு வரும்போது அவங்களுக்கு அந்த தண்ணீருடைய தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆகிற அளவுக்கு இந்த மழை இருக்கும். ஆனால் அது உபரி தண்ணீர் வந்து திறக்கிற அளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி கேரள மாநிலங்களிலும் சரி, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரிதளவில் மழை பொழிவு எதுவும் பதிவாக போறதில்லை. மிதமான மழையாக தான் இருக்கும். அதனால ரெட் அலர்ட், மிக கனமழை, அதி கனமழையினுடைய தீவிரம் வரும்போது நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தேனி, தென்காசி போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 39.4 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலையானது பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பந்தலூர்ல 3 சென்டிமீட்டர், அவலாஞ்சில் 2 சென்டிமீட்டர், வால்பாறையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.